வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்குரிய வாக்கு எண்ணக்கூடிய நாள் மே 4. அதற்காக அனைத்து மக்களுமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். வரப்போகிற ஆட்சி அமைப்புக்காக, மாற்றத்துக்காக நடந்த அநீதிக்கு முழுமையாக தீர்வு எட்டப்பட வேண்டும். மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையை மாற்ற வேண்டும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி இனி தொடரக்கூடாது என்பதற்காகவும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கிரமித்த அனைத்துமே முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஊடகங்களும் இந்த காவல்துறையும் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமைகளாக கொடுக்கின்ற பணத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய நேரத்தை இந்த கருத்து கணிப்பு என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் வீணடித்து கொண்டிருக்கும் அனைத்துமே உச்சநீதிமன்றம் இதற்குரிய முழுமையான சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்பட வேண்டும். தேவையில்லாமல் மக்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முழுமையாக அகற்றம் செய்யப்பட வேண்டும். தேர்தல் முழுமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி முடிந்து அந்த வாக்குகள் எண்ணக்கூடிய நாளுக்காக மக்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இடைப்பட்ட காலங்களில் இந்த ஊடகங்கள் முழுமையாக அவர்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் சாதுரியமாக மக்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள். தப்பான வதந்திகளை இன்றைக்கும் செயல்பாட்டில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே உச்சநீதிமன்றம் இதற்குரிய மறுபரிசீலனை எடுத்து இது மாதிரியான ஊடகங்களை முழுமையாக முடக்குவதற்கும், ஒரு மிகப்பெரிய அளவில் உண்மைகளை மறைத்து ஒரு பொய்யான ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு போய் மாற்றி சொல்வதற்கும் அனைத்துக்குமே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் காலகட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்துரைக்காமல் மறைத்து இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள். ஆனால் இன்னும் நம்முடைய இளைய சமுதாயம் யூடியூப் போன்ற அனைத்திலுமே ஒவ்வொரு பகுதிகளாக கொண்டு வந்து அந்த நடக்கின்ற அநீதிகளை மக்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் ஒரு மாற்றத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவில் உண்மைத்தன்மையை எடுத்துரைக்கக்கூடிய ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக மட்டுமே இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது மத்திய அரசும் உச்சநீதிமன்றம் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருகின்ற அனைத்து எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பு என்பது சொல்லாமல் மக்களுக்குரிய ஒரு நல்ல கருத்துக்களாக கொண்டு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். இனி வரும் காலங்களாவது மக்கள் வாக்களித்ததுக்கு பின்பு நிறைவாக அந்த வாக்கு எண்ணக்கூடிய நாளுக்காக காத்திருக்கப்பட வேண்டும். இது மாதிரியான ஒரு தப்பான வதந்திகளை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய அனைத்துமே தடை செய்து ஒரு நல்ல உண்மைத்தன்மையை மக்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு வந்து எடுத்துரைக்கக்கூடிய ஊடகங்களாக வரப்பட வேண்டும். இது அனைத்து மக்களின் சார்பாக உச்சநீதிமன்றம் இதற்குரிய தடை விதித்து முழுமையாக மறுபரிசீலனை செய்து அனைத்து வகையான மக்களுக்கு ஏற்ப ஊடகங்களாக கொண்டு வரப்பட வேண்டும். நன்றி மக்களே.